irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 நேர்களே வணக்கம், இது சாணக்யா. இன்று நம்மோடு இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத். வணக்கம் சார். சாணக்யா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 22ஆம் தேதி நடக்கிறது. பாஜக, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி அப்படின்னு இந்துத்துவ அமைப்புகள் அனைத்தும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக நேரடியாகவே இறங்கியிருக்கிறது. தமிழகத்தின் 3வது பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக இப்படி ஒரு முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு எடுத்திருக்கிறது. 1 வருஷம் முன்னாடி பார்த்துருப்போம். திமுக இதே போல் முருக பக்தர்கள் மாநாடு ஒரு சில மாதங்கள் முன்னாடி எடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்பிலிருந்தே இது போல் பண்ணிட்டு இருந்ததை நம்ம பார்த்துருப்போம். திரு சேகர் பாபு எவ்வளோ ஆன்மீக ரீதியாக பல விஷயங்கள் செய்வதாக டிஃப்ரெண்ட்டாக திமுகவிலே தெரிஞ்சானது பார்த்துருக்கோம். அதை கவுண்டர் பண்ண தேர்தல் நேரத்தில் இது எடுத்த யுக்தி அப்படின்னு சிலர் விமர்சிக்கிறாங்க. இது தேர்தல் அடிப்படையில் எடுக்கப்பட்ட யுக்தி அல்ல. நம்முடைய முருகப்பெருமான் தமிழ்க்கடவுள், நம்முடைய மூதாதையர்கள் போற்றி வணங்கியவர்கள். முருகன் வேறு தமிழ் வேறு கிடையாது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது சிவபெருமான். முதற்சங்கத்திற்கு சிவபெருமானே தலைமை பொறுப்பிலே இருந்து தமிழ்ச்சங்கத்தை நடத்தியிருக்கிறார். அதே போல 2ஆம் தமிழ்ச்சங்கம், அதற்கு முருகவேள், நம்முடைய முருகப்பெருமான் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைமை புலவராக இருந்து அவர் இந்த தமிழர் வாழ்வியலை வகுத்திருக்கிறார். நம் அனைவருக்கும் தெரியும், முருக பக்தி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிக அதிகம். இந்த முருக பக்தியை முதலாக திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் இழிவுபடுத்த துவங்கினார்கள். அது திமுக ஆட்சி அமைத்த பிறகு, திராவிட மாடல் கவர்மெண்ட் வந்த பிறகு, அல்லது திராவிடர் கழகங்கள் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் அவங்க ஆட்சிக்கு வரும் பொழுதெல்லாம் முருக பக்தர்களை இழிவுபடுத்துவது. அதில் உச்சகட்டமாக நடந்தது என்னென்னா, கந்தசஷ்டி கவசத்தை மிக ஆபாசமாக சித்தரித்து ஒரு யூடியூப் அதில் ஒரு காணொலி வெளியானது. தமிழகம் முழுக்க மிகப்பெரிய எதிர்ப்பு. அது கருப்பர் கூட்டம்னு அவங்க அது சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து சென்னிமலையில், அந்த மலையே கல்வாரி மலை, அதை மாற்றுவோம் என்று சொல்லி சிலுவை மலையாக மாற்றுவோம் என்று வெளிப்படையாகவே பேசத் துவங்கினார்கள். அந்த நேரத்திலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி முருக பக்தர்கள் மத்தியிலே, ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி சென்னிமலையிலே நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், முதல் படை வீடு நம்முடைய திருப்பரங்குன்றம், அந்த மலையின் மீது முருக பக்தர்களுடைய மனம் புண்படும்படியாக நாங்கள் அங்கே போய் கெடா வெட்டுவோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் கிளம்பி வந்து, அதுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே போய் அதை ஆதரித்து பேசி, அதன் காரணமாக அங்கே ஒரு முருக பக்தருடைய மாநாடு, அதுக்கு அரசாங்கம் தடை. அதை தொடர்ந்து தடையை மீறி நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு முருக பக்தருடைய எழுச்சி. ஆக இந்த முருக பக்தர்கள், நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு இவைகளெல்லாம் அவமதிக்கப்படுகிற பொழுது முருக பக்தர்கள் இன்றைக்கி எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். முதல்ல முருக பக்தர்கள் மாநாடு யார் நடத்தினாங்கன்னா, எங்களுடைய கோவை அங்கே இருக்கக்கூடிய சிரவை ஆதீனம், கௌமார மடம், திரு சுந்தரசாமிகள் அவர்கள் நடத்தினார். மயிலம் பொம்மபுரம் ஆதீனம், அதே மாதிரி திருமுருக கிருபானந்த வாரியார், இவர்களெல்லாம் இருந்து முருக பக்தருடைய பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கந்தசஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்படுகிற பொழுது, அப்போ வேல் வழிபாடு, வேல் எடுத்து சென்று கந்தசஷ்டி கவசம் பாராயணம், அப்போ பிஜேபி தான் முத ஆதரிச்சுது. இந்து மக்கள் கட்சி நடத்தினாலும் அப்போ பிஜேபியினுடைய தலைவர் முருகன்ஜி இருந்தார். அவர் வேல் வழிபாடு, வேல் யாத்திரையெல்லாம் பண்ணார். அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை அரசியலில் ஏற்படுத்துச்சுன்னா, யாரெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்களோ, ஸ்டாலினே வேல் எடுத்து ஓட்டு கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு. ஸ்டாலினுக்கு வேல் கொடுத்தாங்க, உதயநிதிக்கு வேல் கொடுத்தாங்க, இது மாதிரியான சூழ்நிலை உருவாச்சு. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் அந்த மலை பிரச்சனைக்கு பிறகு இப்போ முருக பக்தர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தோன்றி இருக்கிறது.
வெறும் பக்தியோடு இருந்தால் மட்டும் பத்தாது. நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, ஆலயங்கள் இவற்றையெல்லாம் காத்திடவும், மோசடி மதமாற்றத்தை தடுத்திடவும், முருக பக்தர்களை ஒருங்கிணைக்கவும், கட்சிக்கு அப்பாற்பட்டு அல்லது ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக நடக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா அமைப்பையும் கூப்பிட்டுருக்குறாங்க. சீமான் அவர்களை அழைத்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சரையும் கூட அழைக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி நம்முடைய தமிழக அரசு அறநிலையத்துறை மூலமாக முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் அவங்க முருகன் கோவில், அந்த தமிழ், அதனுடைய வளர்ச்சி, அது பற்றி பல தீர்மானங்களை போட்டிருக்காங்க. அவங்க அந்த மாநாடு நடத்துவதற்கு முன்பாகவே இந்து மக்கள் கட்சி நாங்கள் நம்முடைய இது கும்பகோணத்திற்கு அருகாமையில் சுவாமிமலையிலே ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினோம். அதுலேயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டாங்க, அனைத்து கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. இந்த முருக பக்தர் மாநாடுங்கிறது எப்போ பிரச்சனையாகுதுன்னா, சுக்கி சிவன் சொல்கிறார் முருகன் வேறு சுப்பிரமணியம் வேறு இல்லைங்களா? அதே மாதிரி நம்முடைய யாத்திரை, தைப்பூச யாத்திரையாக இருக்கலாம், காவடி யாத்திரையாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் இந்த அறுபடை வீடுகள்லையும் பக்தர்களுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதா? அந்த அந்த கோயிலில் அங்கே விரதம் இருக்கிறவங்க, இப்போ பாருங்கள் திருப்பரங்குன்றத்தில் கூட அறநிலையத்துறை அமைச்சரையே கேள்வி கேட்டாங்க. நாங்கள் இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் இங்கே காத்திருக்கிறோம், அதுக்கு அறநிலையத்துறை அமைச்சருடைய பதில் என்ன? திருப்பதியில் போய் நிற்கிற, இங்கே நிற்க மாட்டேயா? இப்படியான பேச்சு இருந்தது. அதே மாதிரி பழனி மலை மீதும் அவங்க நாங்கள் பிற மதத்தவர் இங்கே வரக்கூடாது அப்படின்னு அறநிலையத்துறை சட்டம் அது, அந்த போர்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இல்லை முருகர் எல்லாத்துக்கும் பொதுவானவர், இது பொதுவானவர் தான், முருகர் ஒன்றும் யாரையும் வேண்டாம் சொல்ல மாட்டார். ஆனால் அங்கே வரும்போது இப்போ குருவாயூர் கோயிலுக்கு போகிறாங்க. ராஜீவ் போன போது, அவருடைய மனைவி சோனியா போன போது கூட அந்த கோயில் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன்னு ஒரு கையெழுத்து போடணும். அந்த கோயில் நடைமுறையை பின்பற்றணும். கோயில்களெல்லாம் காட்சி பொருள் அல்ல, யார் வேணாலும் வரலாம், போகலாம், அங்கே உட்காரலாம், எல்லோரும் வரலாம். அவர் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாங்க. திருமலை திருப்பதிக்கு பாலாஜி கோயிலில் தரிசனம் பண்ண போகிறாங்க, போகிறதுக்கு முன்னாடி அந்த பத்திரத்தில் கையெழுத்திடணும், நான் கோவில் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அதான நியாயம். ஆனால் அதையெல்லாம் தடை, அந்த 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 மாதிரியான அந்த சம்பிரதாயங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து இவங்க இந்த குளறுபடிகள் நிறைய செய்ய ஆரம்பித்தாங்க. சுக்கி சிவம் போன்றவர்கள் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த துவங்கினாங்க. அந்த நேரத்தில் தான் முருக பக்தர்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு தேவை என்கிற உணர்வு எல்லோருக்கும் வந்தது. தெரிந்தோ தெரியாமலோ திராவிட இயக்கங்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் திராவிட இயக்கத்தில் எல்லாரும் முருக பக்தர்கள் தான். இப்போ கூட ரொம்ப நல்லா சொன்னார் அவர் சேகர் பாபு. என்ன சொன்னார்னா, நாங்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம், அதுதான் உண்மையான முருக பக்தர் மாநாடு, இது சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு, இதுக்கு யாரும் போக மாட்டாங்க, போகக்கூடாது. அவருக்கு சங்கிகள் வேற, தமிழ் வேற, அந்த விஷயமே புரியல. சங்கிகள் தான் தமிழர்கள், தமிழர்கள் தான் சங்கிகள். இதை சங்கத்தமிழர் காலத்திலிருந்து அதை நாம் உணர்த்தி வருகிறோம். தமிழகம் என்பது சனாதன பூமி, தமிழகம் என்பது ஆன்மீக பூமி. இங்கே நாத்திகத்துக்கு தான் இடம் இல்லை. நீங்கள் முருகப்பெருமான் தமிழ் வளர்த்தவர், தமிழ் கடவுள். இந்த முருகப்பெருமானுக்கு அதை வெறும் பக்தி காவடி எடுத்துட்டு திமுக ஓட்டு போட்டுட்டா இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த முருக கடவுளை இழிவுபடுத்தினாலோ கேவலப்படுத்தினாலோ, அந்த முருகன் கோவில்களில் இருக்கக்கூடிய நடைமுறை ஊழல்கள், சிக்கல்கள் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தினாலோ அதுக்கு ஒரு ஆபத்துன்னா, அதுக்கு குரல் கொடுத்தாலோ உடனே சங்கி அப்படின்னா அது சங்கி தான். இப்போ சங்கிங்கிறது ஒன்றும் இழி சொல்ல நாங்கள் கருதலை. ஏன் நீங்கள் திமுகவினர் முருகபக்தி மாநாடு நடத்தும் போது ஏன் சங்கிகள் நடத்தக்கூடாது? நடத்தணும். அதன் மூலமாக முருக பக்தர்கள் ஒன்றுபடணும். அதன் மூலமாக ஒரு ஆன்மீக அரசியல் இங்கே வர வேண்டும். அது நல்ல நோக்கத்துக்காக தான் நடக்குது. இந்த ஆன்மீக அரசியலில் அவங்களும் திமுகவினரும் பங்கெடுத்துக்கணும். ஆன்மீக அரசியல் திரு ரஜினிகாந்த் வருவார். சொல்கிறேன், ரஜினிகாந்துக்கும் அழைப்புதல் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் வர வேண்டியது தானே. இதில் முருக பக்தர்களுக்குள்ளே கட்சி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முருக பக்தர்களுக்குள்ள ஜாதி இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முருகன் மேலே பக்தி இருந்தால் இந்த மாநாட்டில் கலந்துக்குங்க. முருகன் மீது பக்தி என்பது வெறும் பக்தியாகவே இல்லாமல் முருக பக்தர்களை சக்தி உள்ளவர்களாக மாற்றணும். இயேசு மேலே விசுவாசம் வச்சுருக்காங்க, பக்தி வச்சுருக்காங்க, அவங்க அந்த பாதிரியார் சொல்படியெல்லாம் கேட்குறாங்க. அவங்க ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போடணும்? இயேசு இழிவுபடுத்தினா ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. எல்லா அரசியல் கட்சியும் அங்கே போய் நிற்கிறான். இன்றைக்கி 2 ராஜ்யசபா எம்பி 2 கட்சியுமே யாருக்கு கொடுத்துருக்காங்க? கிறிஸ்தவ நாடார்களுக்கு கொடுத்துருக்காங்க.
மந்திரி பதவியும் நாடார் கோட்டாவில் கிறிஸ்தவ நாடார் மந்திரியாக இருக்கிறாரு. எம்பி, எம்எல்ஏ, இப்படி எல்லா இடங்கள்லையும் ஏன் அப்படி ஆகிறாங்கன்னா கிறிஸ்தவர்கள் ஒன்றுபட்டு சர்ச்சில் அவங்க சொன்னபடி வாக்களிக்கிறாங்க. ஏன் எல்லாரும் இஸ்லாமியர்கள் அந்த வாக்கு வங்கி அதுக்கு பயப்படுறாங்க? திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க? முஸ்லீம்கள் ஓட்டு வேணும்னா நாம் அவங்க பக்கம் போய் நிற்கணும். அது மாதிரி முருக பக்தருடைய ஓட்டு எப்படி இருந்தாலும் 5 லட்சம் பேருக்கு மேலே தான் வருவாங்க. இன்றைக்கி வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை இந்த முருக பக்தர்கள் மாநாடு உருவாக்க போகிறது. ஹிந்து ஓட்டு, முருக பக்தருடைய ஓட்டுக்கு ஒரு மரியாதை உருவாக்க போகிறது. அதனால தான் அவர் கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கார். இங்கே தான் கேள்வி எதிர்த்தரப்புலேருந்து வைக்கிறாங்க. இங்கே முருக பக்தர்கள் அப்படின்றத தாண்டி முருக பக்தர்களை கொண்டு ஓட்டு அப்படின்ற விஷயம் வருது. பாருங்கள், வேல் கொண்டு வீழ்த்துவோம்லாம் பேசுகிறாங்க திமுகவை. 26 அதை வைத்து தான் பண்ண போகிறோன்றாங்க. ஸோ இவங்க எல்லா குறியும் மதத்தை வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை அணுகணுன்றது தான். இப்படி தான் அவங்க வேல் யாத்திரை நடத்துனாங்க. இப்பயும் திருப்பி முருகனை கொண்டுறாங்க. இவங்க மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள் அப்படின்ட்டு பாஜக, RSS, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சின்னு விமர்சிக்கிறாங்க. இந்த அரசியலை யார் துவக்கி வச்சா? ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஒரு மாணவனால் தோற்கடிக்கப்பட்டு, திமுகவால் தோற்கடிக்கப்பட்டு, அவரை மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்டு வருவதற்கு கன்னியாகுமரி அந்த நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதியிலே நிற்கிறார். அப்போ திமுக பிரச்சாரத்திற்கு போகிறது. மத அடிப்படையிலே கிறிஸ்தவர்களையே மதவாதிகள் ஆக்கியது யார்? ஐயா கருணாநிதி அவர்கள் தான் அப்போ போட்டார். என்னென்னு துண்டு பிரசுரம் போட்டார், என்னென்னு கோஷத்தை முன் வச்சார். மேரியின் மகன் மோசஸுக்கு உங்கள் ஓட்டா, சிவகாமி மகன் காமராஜுக்கு உங்கள் ஓட்டா. இதுதான் கிறிஸ்தவர்கள்ட்ட அவங்க போய் ஓட்டு கேட்ட விதம். இந்த சாதி வாரியா, மத வாரியா மக்களை பிரித்து என்னங்க இப்படி ஓட்டு கேட்கக்கூடிய கலாச்சாரம் திராவிட மாடல் திமுக கலாச்சாரம். பாரதிய ஜனதா கட்சி ஆன்மீகம், தேசியம் இதை முன்வைத்து அரசியல் செய்கிறது. அது எல்லா ஆன்மீகமும், எல்லா மதத்தின் ஆன்மீகம், எல்லா ஆன்மீகமும் தானே. பிஜேபி வேல் எடுக்குதுன்னா அது இயற்கை. பிஜேபி வேல் எடுத்த காரணத்தினால இப்போ ஸ்டாலினும் வேல் எடுக்கிறாரு பாருங்க, அது செயற்கை. ஸ்டாலின் வீட்டில் எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, வர்றாங்க. ஸ்டாலின் வீட்டில் உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்தவராக நான் மாறிவிட்டேன், பெருமை கொள்கிறேன் என்று கம்பீரமாக அறிவிக்கிறார். இதனால எரியணும்னா எரிஞ்சிட்டு போகுங்கிறாங்க. ஓகே, இருக்கட்டும், அது அவங்க சௌரியம். ஆனால் ஏன் அவங்களே முருக பக்தர் மாநாடு ஏன் நடத்த வேண்டிய அவசியம் எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், இது மாதிரி இந்துக்களுக்குள்ளே வரணும் இல்லை, தமிழர்களுக்குள்ளே வரணும் இல்லை. இன்னைக்கு அரசியலை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். எப்படியாவது ஒரு கிறிஸ்தவ முதலமைச்சரை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல ஒன்று திமுக மூலமாக உதயநிதியை முதலமைச்சராக்கணும், அல்லது ஜோசப் விஜய் மூலமாக அவரை முதலமைச்சராக கொண்டு வரணும். அரசியல் கட்சிகளுக்குள்ளே அது ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க அரசியல் தான். நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை. தமிழர்கள் இன்னைக்கு நம்முடைய தமிழர்களை சாதி வாரியாக அல்லது வேறு ஏதேனும் வகையில் பிரித்து, அல்லது நம்முடைய ஓட்டை பணத்துக்கு, சாராயத்துக்கு, இப்படி ஏதோ ஒன்று பண்ணி நம்முடைய ஓட்டை வாங்கிட முடியும். இலவச திட்டங்களை சொல்லி பணம் கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி நம்ம ஓட்டை வாங்கிட முடியும். ஆனால் முஸ்லீம் கிறிஸ்தவருடைய ஓட்டு அப்படி வாங்க முடியாதுல்ல. அப்போது இந்த முருகபக்தர் மாநாடு அப்படிங்கிறது இது ஒரு நல்ல ஆன்மீக அரசியலை கொண்டு வருவதற்கு இந்துக்களை ஒரு வாக்கு வங்கியாக அணி திரட்டுவது. அது இந்துக்களுடைய கோரிக்கைகளை நீங்களே நிறைவேற்றிட்டீங்கன்னா நாங்கள் அங்கே போகிறோம். இன்னையும் வரைக்கும் நீங்கள் கருப்பர் கூட்டத்தின் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? முருகனை இழிவுபடுத்திய கருப்பர் கூட்டத்தின் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? தில்லை நடராஜரை இழிவுபடுத்திய அந்த யூடியூப் சேனல், யூடியூப் ரூட்டஸ், அவங்க மேலே எடுத்த நடவடிக்கை என்ன? இன்றைக்கும் சுந்தரவள்ளி போன்றவர்கள் மிக கேவலமாக, அசிங்கமாக ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பேசியிருக்காங்களே. ஒரு பக்கம் கனிமொழி, திமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நேஷன் ஃபர்ஸ்ட். இந்த நிலைப்பாட்டை திமுக அண்ணாதுரை இருந்த காலத்தில் எடுத்திருக்கிறது. இந்திய சீன யுத்தத்தின் பொழுது யுத்த நிதி அதை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நன்றாக இருந்தால்தான், வீடு நன்றாக இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும். சீனா இந்தியா யுத்தத்தின் போது அண்ணாதுரை அந்த ஸ்டாண்ட் எடுத்தார். திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார். கருணாநிதி அவர்கள், இப்போ இருக்கிற ஸ்டாலின், இவங்கெல்லாம் நேஷன் ஃபர்ஸ்ட் இங்கே தேசிய கொடி பேரணி நடத்தினாங்க, நாம் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பூனைக்கும் தோழன் மீனுக்கும் காவல்ங்கிற மாதிரி இவங்களுடைய கூட்டணி கட்சிகள் இங்கே இராணுவத்துக்கு எதிராக, சமயத்திற்கு எதிராக, தேசியத்திற்கு எதிராக சட்டவிரோதமாக பேசுகிறவர்கள், எழுதுகிறவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? அப்படி ஒன்றும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. அதனால் இந்த விஷயத்தில் தமிழக வாக்காளர்கள் மத்தியில், குறிப்பாக ஆன்மீகவாதிகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரணும்.
இந்த திராவிட அமைப்பை சார்ந்தவர்கள், குறிப்பாக திமுகவை சார்ந்தவர்கள், அவங்க நிறைய கோயிலுக்கு போகிறவங்க, 1 கோடி இந்துக்கள் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அந்த 1 கோடி இந்துக்களுக்கு நீங்கள் செஞ்ச நன்மை என்ன? அந்த உரிமைகள் எங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? 1 கோடி இந்துக்கள் அவங்க மதம் மாறாமல் தமிழர்களாகவே நீடிப்பதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இப்போ பாத்திமாவும் பரமசிவனும்னு ஒரு படம் வந்திருக்கு. ஒரு மதமாற்றம் நடைபெறுகிற பொழுது வெறும் வழிபாடு மட்டும் மாறுவதில்லை. இது வரைக்கும் ஒரு கடவுளை கும்பிட்டுருந்தா இன்னொரு கடவுளை கும்பிட்டா ரொம்ப மகிழ்ச்சி. இது வரைக்கும் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கான், இன்னொரு புத்தகத்தை படித்தா நமக்கு மேலும் மகிழ்ச்சி. அதோடு நின்று விடுவதல்ல. மதமாற்றம் என்பது எப்படி ஆகுது? குடும்பத்தில் தாயையும் மகனையும் பிரிக்கிறது, குடும்பத்தை சிதைக்கிறது, நம்முடைய கலாச்சாரத்திலிருந்து பிரிக்கிறது, நம்முடைய குலதெய்வத்தை நாம் கைவிடுகிறோம், நம்முடைய கிராமிய வாழ்க்கை முறையை நாம் கைவிடுகிறோம், நம்முடைய பண்பாடு எல்லாமே மாறுது இல்லையா? மதமாற்றம் எவ்வளோ பெரிய அபாயம் என்பதை இன்றைக்கி அந்த படத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த மோசடி மதமாற்றத்தை தடுக்கிறதுக்கு என்ன? அம்மா இருந்தபோது அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. மோசடி அவங்களே பின்வாங்கினாங்க. அது ஏன் பின்வாங்கினாங்கன்னா அந்த ஓட்டு பலம், கிறிஸ்தவர்கள் ஒன்றுபட்டு வாக்களிக்கிறார்கள். இப்போ கூட எடப்பாடி ஐயா இடையில மைனாரிட்டி ஓட்டுகள் பிஜேபியோட இருந்தால் கிடைக்காது, அதனால் அங்கே போனாங்க. அதுக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சி நல்லாட்சி தானே. மத்திய அரசாங்கத்தினுடைய பல நல்ல திட்டங்களை தமிழகத்திலே செயல்படுத்தினார்கள். நாடு முழுக்க குடியுரிமை சட்டம், அந்த குடியுரிமை சட்டத்தை ஏடிஎம்கே ஆதரித்தது. அரசியல் சாசன பிரிவு 370 ரத்து, ஏடிஎம்கே ஆதரித்தது இல்லைங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தேவையான நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் மட்டுமே 36 விருதுகளை வாங்கினார். நம்முடைய பொலிவுறு நகர திட்டங்கள், நீர்நிலை மேம்பாட்டு திட்டங்கள், சாலை வசதிகள், உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தோடு சுமூகமான உறவு இருந்த காரணத்தினால தமிழ்நாடு ஒரு டபுள் டக்கர் என்ஜின் மாதிரி, மத்தியிலே மோடி, மாநிலத்தில் எடப்பாடி 4 ஆண்டு காலம் நல்லாட்சி கொடுத்தாங்கல்ல. எவ்வளவு முக்கியமான பிரச்சனைகள் வந்தது. கொரோனா வந்தது இல்லையா? ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் அந்த கொரோனா மேனேஜ்மெண்ட் எவ்வளோ நல்லா பண்ணாங்க. ஜல்லிக்கட்டு கொண்டு வந்தாங்க, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவித்தாங்க. இந்த நீட் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. கிராமப்புறத்தை சார்ந்தவர்கள் அந்த மாணவர்களுக்கு 7% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? பல்வேறு நற்பணி. 4 ஆண்டு காலம் நீங்கள் எடப்பாடியுடைய ஆட்சி ரொம்ப நல்லாட்சியாக இருந்தது. மின்சார பிரச்சனை இருந்ததா? குடிநீர் பிரச்சனை இருந்ததா எடப்பாடி ஆட்சியில்? மத்திய அரசாங்கம் அங்கிருந்து விவசாயிகளுக்கு செயல்படுத்திய சட்டங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய வேல் யாத்திரை நடத்தவில்லை அவர்? என்னங்க? அப்போ உங்களோட வேல் யாத்திரை ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் போட்டாங்க இருந்தது. அந்த நேரத்தில் நாம் போராட்டங்கள் நடத்த வேண்டியது இருந்தது. உங்களுடைய கூட்டணி கட்சி, நம்முடைய கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் அவர் எடப்பாடி வந்து அந்த நிகழ்ச்சி. ஆனால் நான் சொல்கிறது மத்திய மாநில அரசு நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள். இப்போ எப்போ பார்த்தாலும் இது மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை அவர் கடைபிடிக்கவில்லை. இப்போ வந்து என்னாச்சு? சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்னால அது திமுகக்குன்னு ஆகிப்போச்சு இல்லைங்களா? அது நடைமுறையில் அது வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு, அது மட்டுமல்ல மக்கள் இப்போ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது, அரசியல் லாபத்தை எல்லாம் பார்க்காம தமிழ்நாட்டு மக்களை இந்த திமுக ஆட்சிக்கிட்டு இருந்து எப்படி காப்பாற்றுறது? இப்போ அந்த நிலைமைக்கு எல்லாம் வந்துட்டாங்க. திமுக ஆட்சியின் மீது மக்கள் மிகப்பெரிய அதிருப்தி. என்ன காரணம்? விலைவாசி உயர்வு மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப்பொருள் பிரச்சனை, அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல், தொழில் வளர்ச்சியே கிடையாதுங்க. நமக்கு வர வேண்டிய முதலீடெல்லாம் இப்போ ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்குது. பட் இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணாமல் நேரடியாக முருக பக்தர் மாநாடு நடத்துறீங்கன்ற விமர்சனம். ஏன் அப்படின்னா அந்த பக்கம் ஒரு பக்கம் சீமான் அவர்கள் கேட்குறாரு, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, இன்னும் இதை பிடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு மற்ற விஷயங்களை சொல்லுவார். அதே போல் இந்த விஷயத்தில் அவர் எதுவும் கமெண்ட் பண்ணல. பட் ஆனால் உங்கள் மேலே ஜென்ரலாக கூடிய அதுதான். நீங்கள் என்னடா யோகி ஆதித்யநாத்தை கூட்டு வரன்னு முயற்சிக்கிறீங்க, பவன் கல்யாணை கூட்டு வர முயற்சிக்கிறீங்க, திரு அண்ணாமலையை பேச வைக்கிறன்னு முயற்சிக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக இறக்கி எல்லா கட்சியும் அழைப்பு கொடுக்குற மாதிரி எடுத்து இது ஒரு பெரிய விஷயமாக்கி தேர்தலை நடத்த முயற்சிக்கிறீர்கள். பொறாமப்படுறீங்க. இந்துக்களே அணிதிரட்ட வேண்டியது எங்க கடமை இல்லையா? அதான் எங்க வேலை. இல்ல இது யோகி ஆதித்யநாத் வராரு, யோகி ஆதித்யநாத் பவன் கல்யாண் வராரு. இன்னைக்கு ஒரு லீடர் இல்லையா யோகி ஆதித்யநாத்? ஒரு சாமியார் ஆட்சி நடக்குது இல்லையா? ஒன்றும் ஆகாதுங்க. ஏங்க சீமான் வந்துங்க இலங்கை தமிழர் விவகாரத்துக்காக அவர் யாசின் மாலிக்கு கூட்டிட்டு வந்தார். யாசின் மாலிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை நடக்கும்? சீமான் வந்து யாசின் மாலிக்கை கொண்டு வந்து, சீமான் வந்து என்ன பண்ணாரு? கோவை குண்டு வெடிப்பு கைதியினுடைய அந்த டெத்துக்கு போயிட்டு அவர் அப்பான்னு கூப்பிட்டாரு. புரியுதுங்களா? சீமான் இன்னைக்கும் காஞ்சி சங்கர மடத்தை வெடி வைத்து தகர்ப்பேன், ராமகோபாலனை வெட்டுவேன் அப்படின்னு எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலையும் திமுக ஆட்சி காலத்திலையும் கடுமையாக பேசின பழனி பாபாவை இவர் தன்னுடைய சித்தாந்த முன்னோடியாக சீமான் வச்சிருக்காரு. இவங்க வந்து பழனி பாபாவை கூட்டிட்டு வரலாம், இவங்க வந்து யாசின் மாலிக்கை கூட்டிகிட்டு வரலாம், இவங்க குண்டு வெடிப்பு கைதி பாட்சாவை ஆதரிக்கலாம். என்னங்க அநியாயமாக இருக்குது? சீமான் அப்படி தான் பேசுவார். அவருடைய பின்னணி, அவர் பாரம்பரியம் அப்படி. ஆனால் அவர் முருக பக்தர்னு வெளியே சொல்லிக்கிறாரு.
அது இருக்கட்டுங்க, அதெல்லாம் வந்து எங்களை திசை திருப்புற வேலை. நாங்கள் எங்களுடைய கடமையை செய்து கொண்டு இருக்கிறோம். முருக பக்தர்கள், தமிழர்கள். இப்போ தமிழன் யாருங்கிறது பிரச்சனை இல்லையா? நீ தமிழ் பேர் வச்சுக்கிட்டு நீ கிரிப்டோ கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டு தமிழர்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிற. இன்றைக்கி நீங்கள் வந்துங்க நீங்கள் தென் மாவட்டங்களில் பாருங்கள், நிர்வாகங்களே வந்து டயோசிஸ் சபைகள் தான் வலிமையாக இருக்குதுங்க. ரோடு வேணுமா வேண்டாமா? மார்த்தாண்டத்தில் பாலம் கட்டணுமா கட்டக்கூடாதா? துறைமுகம் இங்கே வேணுமா? எவ்வளோ பெரிய வாய்ப்பை இழந்திருக்கும் தெரியுங்களா இந்த கிறிஸ்தவ மிஷினரிகளால். நாங்கள் வந்து இதையெல்லாம் சொன்னால் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் ஏதோ ஜீசஸுக்கு எதிராக பேசுகிறோம், நாங்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக பேசுகிறோம், நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமானவர்கள். அர்ஜுன் சம்பத் அப்படி பேசுகிறாரு. கிடையவே கிடையாது. எங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் கிறிஸ்தவர்களை நேசிக்கிறோம், நாங்கள் பைபிளை மதிக்கிறோம். புரியுதுங்களா? நாங்கள் ஜீசஸை இன்னொரு நாயன்மாரை வச்சா கும்பிட்டு போயிடுவோம். ஆனால் ஜீசஸா சொன்னார் நரேந்திர மோடி தோற்க வேண்டும் ஜெபம் பண்ண சொல்கிறதுக்கு ஜீசஸ் சொன்னாரா? கூடங்குளம் அங்கே மின் உற்பத்தி கூடாதுன்னு சொல்லி ஜீசஸ் சொன்னாரா? விழுஞ்சம் துறைமுகம் அங்கே போயிடணும், இங்கே குளச்சல்ல துறைமுகம் இருக்கக்கூடாது ஜீசஸ் சொன்னாரா? எந்த இடத்துல எந்த தொழிற்சாலை வரணும், யார் தேர்தலில் ஜெயிக்கணும்? இப்போ பாருங்கள், வன்னியர்களுக்கான எம்பிசியில் எங்களுக்கு இடம் வேணும்னு கிறிஸ்து சபைகளே மாநாடு நடத்துது. தீச்சட்டிக்கு பதில் வன்னியர்களுடைய அந்த அக்னி சட்டிக்கு பதிலாக சிலுவையை போட்டு நடத்தினான். நம்முடைய வாய்ப்புகளை அவர்கள் தட்டி பறித்து கொண்டிருக்கிறார்கள். கல்வியில், வேலை வாய்ப்பில், தொழிலில், அரசியலில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். இது பேர் ஆபத்துங்க. இதை வந்து திமுகவில் இருக்கிற தமிழர்களும் இந்துக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கோடி இந்துக்கள் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களும் புரிஞ்சுக்கணும். இதை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை மட்டுமல்ல, யோகி ஆதித்யநாத் கடமை மட்டுமில்லை. இதுக்கு பவன் கல்யாண் வர வேண்டியதில்லை. அண்ணாமலை அவர்களையும் கூப்பிட்டுருக்கீங்க. வாங்க, எல்லாரும் வரட்டும், நீங்களும் வாங்க, சேர்ந்து செய்வோம். எங்கள் ஓட்டுகளை நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து வெறும் சிறுபான்மையினர் மட்டுமே அவங்க தான் ஒன்றுபட்டு வாக்களிப்பாங்களா? அதுவே மூட நம்பிக்கை ஆகி போச்சே. இங்கே தான் பக்தர்களுக்கும் ஓட்டாளர்களுக்கும்னு பிரித்து நீங்கள் பார்க்குறீங்கன்ற. ஆமாம், கட்டாயம் வேணுங்க. பக்தி படைத்த இந்துக்களை சக்தி படைத்தவர்களாக மாற்ற வேண்டும். அதற்கு ஓட்டு அது வந்து கட்டாயம் இது வேணும். முருக பக்தர்கள் அப்படின்னு வருகிற பொழுது உடனே அதில் வேறு பிரிவு உண்டு பண்ணுவாங்க. முருகனுக்கும் கார்த்திகேயனுக்கு சம்மந்தம் இல்லை, சுப்பிரமணியனுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த நேரேட்டிவெல்லாம் அவங்க பேசுவாங்க. இதெல்லாம் எடுபடாதுங்க, பொய்யான தகவல். என்றைக்குமே முருகப்பெருமான் அல்லது சிவபெருமான், இன்னும் சிவபெருமானே இந்து இல்லைங்கிறாங்களே இவங்க, வள்ளலாரை இந்து இல்லைங்கிறாங்க, வள்ளுவரை இந்து இல்லைங்கிறாங்க. அது அவங்களுடைய நேரேட்டிவ், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி நிலையங்களில் ஜாதி பேர் இருக்கக்கூடாது. அந்த காலத்தில் நாடார்குல மக்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு மதமாற்றம் நடந்த பொழுது, கல்வி நிலையங்கள் மூலமாக மதமாற்றம் நடந்தபோது நாடார்குல மக்கள் தான் மதமாற்றத்தை எதிர்த்து ஹிந்து உறவின் முறை நாடார்கள் சங்கத்தை வைத்து நிறைய கல்வி நிலையங்களை துவக்கினாங்க. இப்போ அந்த ஹிந்து உறவின் முறை நாடார் சங்கம் அப்படின்னு இருக்கிறதுலாம் நாடார் எடுத்துடணுமா, ஹிந்துவை எடுத்துடணுமா? இது மாதிரி கிறிஸ்தவர்கிட்ட சொல்ல முடியுமா? கல்வியில் வெறும் 6% இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் 56% கல்வி நிறுவனங்களை அவங்க வச்சுருக்காங்க. நான் சொல்கிறது அவங்க கல்வி நிறுவனங்களை தாண்டி அரசு கல்வி நிறுவனங்கள்லேயே அவங்க ஆதிக்கம் தான். இப்போ ஆசிரியர்கள் நிறைய பேர்த்த தேர்வு பண்ணாங்கல்ல, அதுலேயே நிறைய கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் தான் கட்சிகளை கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் இருக்காங்கன்னா அவங்க நேரடியாக அரசியல் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம், எங்களுக்கு ஓட்டு போடணுமா, எங்கள் ஓட்டு வேணுமா, நீங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் வைங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்குது பாருங்கள், அவங்க அப்படி இல்லை, நேரடியாக வர்றதில்லை. அவன் நான் தான் தமிழன், என் பேர் தமிழ் பேர், ஆனால் அவனுடைய பேருக்கு கீழே பார்த்தீங்கன்னா வேறு இருக்கும், அவங்க சான்றிதழ் பார்த்தீங்கன்னா வேறு இருக்கும். சான்றிதழையே போர்ஜரி பண்ணி வாங்கிக்கிறாங்க. இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்குது, தென்காசி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நான் மதம் மாறிட்டேன், ஆனாலும் நான் வந்து அந்த பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் நான் தலைவியாயிருக்கேன், அது செல்லாதுன்னு இப்போ நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. பிரதமருக்கு கொடுத்த கோரிக்கைகளில் முதலுடைய கோரிக்கை இதுவும் ஒன்று. பட்டியலினத்திலிருந்து கிறிஸ்தவராக மாறி வரை பட்டியலினத்தாவே. அப்போ திமுக என்ன மதமாற்றத்துக்கு துணை போகிறதா? இதுதான் அண்ணாவின் கொள்கையா? இதுதான் கருணாநிதியினுடைய கொள்கையா? அவங்க என்ன மதமாற்றத்தை ஆதரிக்கிறாங்களா? அதனால் அவங்க வந்து இப்போ ஒரு வாக்கு வங்கி அரசியல் நடத்துகிறாங்க, சாதி மத அரசியல் நடத்துகிறாங்க. அதை முறியடிக்கிறதுக்கு ஒரு வளர்ச்சி அரசியல் பக்கம் வரணும்னா தமிழகத்தில் நீங்கள் வந்து இந்த முருக பக்தர்களுடைய மாநாடு மிக முக்கியமானது. இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும், நிச்சயமாக உருவாக்கும். ரொம்ப நன்றி சத்யன், நம்மளோட ரொம்ப டீட்டெயிலாக பல விஷயம் குறித்து பேசியிருக்காங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.